வணக்கம் நண்பர்களே. வளர்பிறையிலேயே மூன்றாம் பிறை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மூன்றாம் பிறையை பார்ப்பதனால் கிடைக்கும் பலன்கள், மேலும் மூன்றாம் பிறையை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமாவாசையில் இருந்து மூன்றாம் நாளான துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் தெளிவாகவும் இருக்கும். மூன்றாம் பிறை எங்கு தெரியும் என்றால், மேற்கு திசையில் மாலை நேரத்தில் 6:15 முதல் 7:15க்குள் மட்டுமே நிலவு ஒரு மெல்லிய கீற்றை போல் தெரியும். அந்த மூன்றாம் பிறையை ஒரு சில வழிமுறைகளை கடைபிடித்து வழிபடலாம். காமாட்சி விளக்கை ஏற்றி கையில் ஏந்தி சகல ஐஸ்வர்யமும் வேண்டும் என்று சந்திர பகவானிடம் நாம் கேட்க வேண்டும். பிறகு வடக்கு புறமாக விளக்கை வைத்துவிட்டு நீங்களும் வடக்கே விழுந்து வணங்க வேண்டும். தொடர்ந்து 3 பிறைகளை வணங்கி வந்தால் நிச்சயம் உங்கள் துன்பம் நீங்கி செல்வம் பெருகும். திங்கட்கிழமையில் வரும் வளர்பிறைக்கு பலன்கள் அதிகம். மாதங்களில் சித்திரை, வைகாசி, தை மதத்தில் வரும் பிறையை வணங்கினால் ஒரு ஆண்டு முழுவதும் சந்திரனை வணங்கிய பலன் நமக்கு கிட்டும். மார்கழி மற்றும் கார்த்திகையில் பிறையை வணங்கினால் சகல பாவங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.